சப்ஸ்கிரைப் பண்ணி டச் பண்ணிடுங்க. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமா பாரு, அவர் ஆம்பளையா பொம்பளையா என்னன்னு கேளு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா பாடின பாட்டு அருமையாக இருக்குல்ல. அப்பத்தாவுக்கு ஆட்டுக்குட்டி, அப்புறம் நம்ம நாய் டாகுங்கிற பைரவர், அவங்களோட அப்பத்தாவுக்கு ரொம்ப ஒரு கனெக்ஷன் உண்டு. இன்று ஐநூற்றீஸ்வரர் கோயிலில் 9 கோவில், ஒரு கோவில் பெரிய பிரிவு. இளையாத்தாங்குடி கழனிவாசலும் ஐநூற்றீஸ்வரர் மாத்தூர் கோயிலும் ஒரு பெரிய பிரிவு. அங்கே அருமையாக இன்றைக்கி 59 பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தவங்க, நாளைக்கு 70 பண்ணிக்க போகிறவங்க. பிரம்மாண்ட கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி அருமையான ஒரு கோவில். மகிழ மரத்தடியில் நம்ம முனி ஐயா இருக்காங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்பு, அந்த காலத்தில் பத்திர மாற்று தங்கத்தை 500 மாற்ற சிவன் அடியார் சிவன்கிட்ட வரம் வாங்கினப்ப அதை தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அதை மாயமாக மறைய செய்தனால இந்த கோயிலுக்கு ஐநூற்றீஸ்வரர்னு கோவில். இவங்களுடைய முதல் மனைவி பேர் அழகிய நாச்சியார். அவங்க திருவிழாவுக்கு தான் சாமிகிட்ட வருவாங்க. ரெண்டாவது மனைவி தான் ஐநூற்றீஸ்வரர் உடனுடைய பெரிய நாயகி. அது அந்த திருவிழா டயத்தில் அந்த அம்பி குருக்கள் இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இது காரைக்குடியில் நகர சிவன் கோயில், தாமரை குளம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக, தண்ணியே இல்லாமல் தாமரையும் இலைகளும் எவ்வளோ ஒரு மங்களகரமான நிகழ்வு. இது பார்க்கையிலே நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே சமயம் அப்பத்தாவும் நினைப்பேன், அவங்களுக்கு வேண்டியது நடக்கணும், அவங்க நிறைவாக இருக்கணும், அப்பத்தா போல் நல்லா இருக்கணும் வேண்டிக்குப்பேன். அது நிச்சயம் உடனே வீடு கட்ட முடியும், உடனே மெடிக்கல் சீட்டு கிடைக்கும், உடனே வெளிநாடு போகலாம். பிள்ளைங்க இப்போ என்ன பண்ணணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பா அம்மாவை அடிக்கடி ஃபோன் போய்ட்டு பேசணும். அந்த மாதிரி பெற்றவங்களும் அப்பா பிள்ளைங்க பேசையில் நல்லா இருக்கோம்ப்பா, நீ நல்லாரு அப்படின்னு பிள்ளைங்களை வாழ்த்திட்டே இருந்தால் அந்த தாயோட கர்ப்பப்பை குளிர்ந்தால் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது என்னது, ஐநூற்றீஸ்வரர் கோயிலில் மாத்தூர் விடுதி. இந்த விடுதியும் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது. செப்பனிடாமல் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கல்ல, அந்த விடுதி முகப்பில் போய் தூணில் சாஞ்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேண்டியதை நினச்சா அடுத்த தடவை மாத்தூருக்கு வரையில் அது நிச்சயம் நடக்கும். இது மாத்தூர் விடுதியில் மக்களெல்லாம் திருவிழாவில் படுத்திருக்க இடம், சாப்பிட்ற இடம் அருமையாக 59க்கு 60க்கு 70க்கு 2 பக்கமும் பிரம்மாண்ட சாப்பாடு நடக்குது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல் கோயில். எப்பவுமே நீங்கள் செட்டிநாடு பக்கம் வந்தீங்கன்னா, காரைக்குடி பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயம் மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு போங்க. அங்கே நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பால் பூத்து பக்கத்திலே பஸ் நிற்கும். பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் தான், அதில் ஏறி மாத்தூர் ஐநூற்றீஸ்வரரை நிச்சயம் தரிக்கணும். பாருங்கள், இங்கேருந்து பார்க்கையில் சுவாமி தரிசனம் எப்படி இருக்கு பாருங்கள். சுவாமிக்கு நகரத்தாரெலாம் உட்காந்துருக்காங்க, அபிஷேகம் நடந்திருக்கு. ஒவ்வொரு தூணையும் பாருங்களேன். நம்ம ஆவுடையார் கோவில், மாணிக்க வாசகர் கோயில் மாதிரி ஐநூற்றீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரம்மாண்ட சக்தி வாய்ந்த அருள் நிறைந்த ஒரு கோவில். வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை புமாது போற்றி. மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி. மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி. பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் மன்ன பூரணி கல்யாணி போற்றி. யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி. மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வர மாதரசி கூட்டி வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர் உதவ வேண்டும். மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும். கலைதவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும். கவி பாடும் எனது குரல் கேட்டதும் தெய்வம் எல்லாம் காட்சி தந்தருள வேண்டும். நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு
வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சிறு வயதில் உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன். தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்தழுதிருப்பேன். புரியாமல் எடுத்த இப்பிறவிதனில் மங்கையரின் போகத்தை அளந்திருந்தேன். பொன்னோடும் பெண்ணோடும் வரும் இன்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன். திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன். தித்திக்கும் அருள் தன்னை சித்திக்க வரம் வேண்டி சிங்கார பாட்டி செய்தேன். பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கழுகுக்கும் மதியத்தில் தினந்தோறும் சோறும் உண்டு. திருநாளாம் பொங்கலில் நந்தியனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கலுண்டு. வருடத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை பைரவரும் காண்பதுண்டு. வளர்கின்ற புற்றுக்குள் ஒளிகின்ற பாம்புக்கும் பார்க்கின்ற பாலும் உண்டு.